டெட் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அரசு பள்ளியில பணியாற்ற ஒரு சூப்பரான வாய்ப்பு பத்தின தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதை பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினசரி வெளியாகிற அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்யறதுக்கான அறிவிப்பு குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர்களை வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி மூலமா நியமிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களுக்கும் டிஆர்பி மூலமா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு எக்ஸாமினேஷன் வச்சு அவங்களே வந்து பணியமர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம தற்பொழுது அரசு பள்ளிகளில் வந்து பாத்தீங்கன்னா 18,000க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் பணியிடங்களை காலியா உள்ளதா வந்து உள்ளது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்கள்ல தொகுப்பூதியத்துல தற்காலிக ஆசிரியர்களை பணியமர்த்தி அவங்க கிளாஸஸ் வந்து நடத்திட்டு வராங்க. அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கோரிக்கையை வந்து வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலமா 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு செஞ்சிருக்கு. இதற்கான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியாக இருக்குது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மத்தியில வெளியிட்டு போட்டித் தேர்வு நவம்பர் மாதம் வந்து நடத்துறதா டிஆர்பி வந்து திட்டமிட்டிருக்கு. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் டால் 2 தேர்ச்சி பெற்றவர் ஆசிரியர்கள் எழுதலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில பாடப்பிரிவில் 150 கேள்விகளும், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளும் விடையளிக்கணும். தமிழ் தாள் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேணும். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலில் வந்து எடுத்துக்கொள்ளப்படாது. இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பாடத்தேர்வு விடைத்தாள் வந்து மதிப்பீடு செய்யப்படும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது 2024 ஜனவரி மாசம் வந்து நடந்துச்சு. அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 2582 ஆசிரியர்கள் வந்து தேர்வு செஞ்சு பெற்றிருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா 2000 பட்டதாரி ஆசிரியர்களை விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியா இருக்கு. மறக்காம இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து தயாராகுங்க. இப்போதுலேருந்தே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணதான் நவம்பர் மாதம் நடக்க போற அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பணி கிடைக்கிறதுக்கு. மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.